க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு நீங்கள் தோசை போட்டு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க. உங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லுவாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கார்ட்டூன் ஃபேஸ்லாம் எப்படி தோசையில் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோசை மாவு எடுத்து கல்லில் ரவுண்டாக ஊற்றிக்கிறேன். சும்மா உங்களுக்கு தோன்றது தான், ஏதோ ஒரு ஷேப் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள், நான் ரவுண்டு தான் ஊற்றுறேன். நான் நினச்சி ஊற்றுனது சின்சான் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு. பட் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்சான் மாதிரி வரலை. ஸோ நம்மளே இதை வந்து யோசித்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து ஒரு டைனோசர் வந்து வாயை திறந்துருக்க மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து நான் தோசை கரண்டியிலே லைட்டாக வாயை ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நம்பிடுவாங்க. இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம அந்த மவுத்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அதையே லைட்டாக நடுவில் கோடு போட்டு விட்டு பல்லை திறந்துருக்க மாதிரி, வாயை திறந்து பல்லு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உண்மையாகவே அப்படி தாங்க இருந்துச்சு. என் பையனுமே பார்த்தோன்னா, அம்மா என்னை கடிக்க வருதுமா, அதுக்குள்ளாட்டி நான் இதை கடித்து சாப்பிட்றேம்மா அப்படின்ட்டு வாயை திறந்து ஈஸியாக சாப்பிட்டுட்டான். உங்கள் வீட்டில் என் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே வந்து எனக்கு சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு ஸ்டார், இது வந்து ஈஸி தான். ஸ்டார் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னும் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த வாய் வந்து திறந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து என் பையன், அம்மா சீக்கிரம் தாங்கம்மா, அதை நான் சாப்பிட்றேம்மா, கடிச்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டான். நிறைய அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் ஃபேஸு, இல்லை ஷேப்பு, ஸ்டாரு, மூன், இந்த பாருங்கள் லயன். நான் தான் லயன்னு சொன்னேன். அவன் யோசிச்சு பார்த்தான், இப்படி தான் லைன் இருக்குமாம்மா, அழகாக இருக்குமாண்ணா அப்படின்ட்டு. இதாண்டா லைன், சாப்பிட்றான்னு சொன்னாலும் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அவங்க செல்வ ஜோதி பிரியா.